இன்றைக்கி ஒரு கோவிலுக்கு தான்ப்பா போகிறோம். காலைல டைமுக்கு எழுந்துக்கணும்னு பார்த்தா டைம் ஆகிடுச்சு. ஆனால் லேட்டாக எழுந்து அர்ஜென்ட்டாக கிளம்பி சாதம் ஒன்று லெமன் ரைஸ் கிளறிட்டு அதுக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணி தூக்குச்சட்டியில் எடுத்து கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு பஸ்ஸை பிடிக்கணும்னு பார்த்தா என் பொண்ணும் எங்கள் வீட்டுக்காரும் சண்டை. ஜன்னல் சீட்டு எனக்கு தான் வேணும்னு அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் பஸ்ஸு மூவ் ஆக சொல்லியே பார்த்தீங்கன்னா எனக்கு கேர் ஆயிடுச்சு. ஒரு ஆல்சோ ஒன்று போட்டுட்டு ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தினாங்கப்பா. காஃபி குடிக்கிறவங்க குடிக்கலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் நான் காஃபி குடிப்பேன் தெரியாமல் ஜூஸை வாங்கிட்டு வந்துட்டாரு. எனக்கு காஃபி தான் வேணும்னு சொன்னால் அப்புறம் காஃபி வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போனவொடனே நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. இறங்கியாச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கீழ்புதுப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த ஐயனார் கோயிலுக்கு தான் போகிறோம். இது 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவில் இதில் வேண்டுதல் வச்சா சூப்பராக அது நிறைவேறும். உடனே நிறைவேறது முடிஞ்ச உடனே ஐயனார் போய் நன்றியும் சொல்லுவாங்க. அந்த கோவிலுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா வழி நடுக்க காட்டு வழியில் போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். கிளைமேட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு போக சொல்லி ஐயனாருடைய வாகனம் இருக்கும். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளவே போகணும். அப்புறம் அவரை கும்பிட்டு போன உடனே கோயிலாண்ட பூக்கடை இருப்பாங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டுட்டேன் இந்த கோவில் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு ஐயனாரை உள்ளே போய் கும்பிடுங்க, அதுக்கப்புறம் வேண்டுதல் ஐயனார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்கள் வேண்டுதலெல்லாம் வைக்கணும் அப்படின்னு. அப்புறம் மூலஸ்தான ஐயனார்கிட்ட போயிட்டு நாங்கள் அர்ச்சனை பண்ணி சாமி கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேண்டுதல் ஐயனார் இருக்கார், அவர்கிட்ட வந்தோம். அதுவும் ஒரு காட்டு வழி பாதை தாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் இருப்பார். இதை பார்த்தீங்களா, குதிரைக்காலில் அவங்கவுங்க வேண்டுதலை வேண்டி நல்லா கட்டுவாங்க. அந்த வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேறுங்க. ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நினச்சி நம்ம ஐயனார் காலில் வேண்டி ஒரு கயிறு கட்டணும்னு வச்சிங்களேன், அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறுது. சாமியெல்லாம் கும்பிட்டு நின்றுட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா என்னடா வயிறு ஒரு மாதிரி சவுண்டு போடுதுன்னு பார்த்தா லஞ்ச் டைம் வந்துடுச்சு. சரி, ஒரு இடத்த பிடிச்சி நல்லா போய் உட்காந்து நம்ம செஞ்சுட்டு வந்த லெமன் ரைஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு ஜில்லுன்னு காற்றுல கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்பவும் நாங்கள் கோவிலெலாம் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நிம்மதியாகவும் இருந்ததுங்க. இது செகண்ட் டைம் இந்த நான் கோவிலுக்கு வரேன். ஃபஸ்ட் டைம் எங்கள் மாமி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ என்னால் சரியாக பார்க்க முடியல, நல்லா மழை அங்கே. அதனால் வெறும் வேண்டுதல் ஐயனாரை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ செகண்ட் டைம் நாங்கள் திருப்தியாக நானும் என் பொண்ணு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டு பார்த்துட்டு வேண்டுதல்லாம் வச்சுட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து கோவிலில் மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த கோவில் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா.